செட்டியாரமாசமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமா. நம்ம இன்றைக்கி அத்திக்காய் வத்தல் எப்படி போடலான்றதை தாங்க பார்க்க போகிறோம். இது அத்திக்காய் வத்தல்ன்றது வந்து உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இப்படியே வந்து உள் ரணம் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரணம் ஆறாமல் இருக்கும் பாருங்கள். ஒரு அல்சர் ஆகட்டும், இல்லை வந்து முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து இது வந்து பத்தி ரசம் வச்சு இது வறுத்து கொடுப்பாங்க. இது அம்மா இல்லைலாம் இது வறுத்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரணத்தை வந்து நல்லாவே ஆற்றும், உள் ரணத்தை நல்லாவே ஆற்றும். அது இல்லாமல் வாய் புண் அதுக்கெலாம் வந்து அவ்வளோ நல்லதுங்க. அதனால் வந்து இது மாதிரி வந்து கிடச்சா பல்காக வந்து இது மாதிரி வாங்கி நம்ம போட்டு வச்சுக்கணும். நம்மளுக்கு அப்படியே கூறு கட்டி தான் நிறைய இருக்கும். அது நான் கூரை வந்து விலை பேசி ஒரு பல்காக நான் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன். நான் பாருங்கள் இதான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு பழுத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு வண்டு மாதிரி எல்லாம் கூட இருக்கும், எறும்பு மாதிரிலாம் இருக்கும். ஆனாலும் அதை க்ளீன் பண்ணி அது எடுத்துடணும். முதல்ல அது வத்தலை போட இது மாதிரி வேறு அதெல்லாம் வந்து எடுத்துடணுங்க. வேறு இந்த காம்பு எல்லாமே எடுத்துடணும். சிலதில் வந்து மேலே அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும், அந்த தோல்லாம் மேலே இருக்க தோல்லாம். இது என்னன்னாக்கா ஒரு காயோட பால் வந்து இன்னொரு காயோட மேலே பட சொல்ல தான் வந்து அந்த கருப்புன்றது வரும். மற்றபடி வந்து எல்லாமே வந்து நல்ல காய் நல்லாவே இருக்கும். எல்லாமே கருத்து இருந்தாலும் பரவாயில்ல, இது வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், இது மாதிரி உடச்சிட்டு பால் வருது பாருங்கள். இது வந்து மேலே போடும், காம்பு உடஞ்சி பட்டாக்கா அது வந்து அந்த இடத்துல வந்து கருப்பாகிடும். மற்றபடி வந்து இதெல்லாம் நல்ல காய் தான், எல்லாமே நல்ல காய் தான். கருப்பாக இருக்க சொல்லிட்டு நீங்கள் வந்து அது அவாய்ட் பண்ண வேணாம் இல்லைங்களா. இது மாதிரி பழுத்தது எல்லாமே வந்து எடுத்துடலாம், நல்லா அதெல்லாமே எடுத்துடலாம். இது மாதிரி குட்டி குட்டி காயெல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி காயெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த கூட்டு மாதிரி, சாம்பார் மாதிரி, பொரியலுக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் தனியாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா முத்தி போன காய் தான் வந்து அது வந்து போட்டால் வத்தலுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி கழுவுலான்றதை வந்து பார்க்கலாங்க. இது மாதிரி வந்து முத்தி போன காய் தான் எல்லாமே, நல்லா பெரிய பெரிய காய் தான் எல்லாமே. இது தண்ணி வந்து நல்லா ஊற்றி நல்லா கழுவணும். நல்லா உப்பெல்லாம் போட்டு கழுவணும்னு அவசியம் கிடையாது. நான் தாராளமாக ஒரு 2 முறை வந்து நல்லாவே மேல் தூசு மட்டும் எடுக்கிற மாதிரி நல்லாவே வந்து கழுவணும். நல்லா கழுவிட்டு வந்து இதை வந்து கட் பண்ணணும். நல்லா குறுக்கில் கட் பண்ணணும், 2 கட் பண்ணி போடணும். போட்டாக்கா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது சில பேர் வந்து 4 கட் பண்ணுவாங்க, பொழந்தா மாதிரி. அந்த மாதிரினாக்கா உள்ளே இருக்க விதையெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதெல்லாம் உள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியே வந்துட்டாக்கா டேஸ்ட்டே இருக்காது. அந்த டேஸ்ட்டே உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் தான் வந்து டேஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான வந்து உப்பு எப்பவும் வந்து அரை உப்பு தான் போடணும். இது வத்தலை பொறுத்த வரைக்கும் எப்பவும் அரை உப்பு தான் போடணும். இது கொஞ்சம் கடினமான காய் இது, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நல்லா வேகணும் இல்லைங்களா. அது அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு குலுக்கணும். நல்லா குலுக்கி நம்ம வந்து வேக வைக்கணும். அதை நல்லா குலுக்கிட்டு வேக வச்சுட்டாக்கா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து அது நல்லா மூடி போட்டு நல்லா வேகணும். நல்லா தண்ணி பற்றினா ஒன்று வேணும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணாக்கா உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். உங்களுக்காக இது காட்டுறேன் நான். மற்றபடி எல்லாமே வந்து நான் வந்து 2 தான் பொழந்து போட்டிருக்கேன். குறுக்கில் வெட்டி தான் வந்து நான் போட்டிருக்கேன் நான். நீங்களும் அது மாதிரி போட்டாக்கா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி போடுறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது சமைக்க சொல்ல வேணால் இது மாதிரி 4 நாளாக வந்து பொழந்து போடலாம். அது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அது இப்போ வாங்க இப்போ எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வெந்து இது மாதிரி வந்து பிதுங்குனா வந்து நல்லா நைஸாக வந்து அப்படியே வரணும். வெந்தால் தான் இது மாதிரி வந்து நல்லா பிதுங்கு வரும். நல்லா இப்போ காய வச்சிடலாங்க. இப்போ இது மாதிரி வந்து ஒரு 3 நாளுக்கு இது வந்து நல்லா காய வைக்கணும். நல்லா 4 நாள் கூட நல்லா காய வைக்கலாம். இது மாதிரி சீசனில் வந்து வாங்கி போட்டுக்கிட்டாக்கா 1 வருஷத்துக்கு வந்து நல்லாவே நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வறுத்து மொத்தத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு வறுத்து வச்சுட்டா கூட, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட தேவையானப்போ ஒரு 10 அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். மொத்தமே என்ன எவ்வளோ இருந்தது மொத்தமே இது தான், இது காஞ்சது.
இதில் வந்து ஓரளவு கொஞ்சம் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து வறுத்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வறுத்துன்றது வீடியோ எடுக்கல நான். உங்களுக்கு வந்து நான் வந்து வறுத்து வச்சது எப்படின்றத நான் காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா பொரியணும் மேலே நல்லா. எண்ணெயில் போட சொல்ல வந்து போட்டு ஒரு பாதி இருக்க சொல்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரும் நல்லா. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஏன்னா உள்ளே நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும் அது. கடைசி நேரம் வந்து ஸ்டவ்வில் வைக்கவே கூடாது. ஒரு பாதி இருக்க சொல்ல தான் எடுத்துடணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ புரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் நல்லா. இது வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 10-12 தான் சாப்பிட மட்டை வறுத்தலோடு தான் சேர்த்து சாப்பிட முடியும் நம்ம. தேங்க்யூ.